எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஜெப்டோவோட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நான் ஜெப்டோ அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு என்னால் டாலரேட்டே பண்ணிக்க முடியல. பிகாஸ் இட்ஸ் பீன் 11 o'clock. அந்த டைமில் வந்துட்டு எனக்கு பசிச்சதுன்னு சொல்லிவிட்டு அட்லீஸ்ட் நம்ம மில்க் அண்ட் பிரெட்டாவது ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். ஸோ லேட் நைட்டாக ரொம்ப பசிச்சதுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஆச்சுன்னா ஜெப்டோவில் எல்லாமே போட்டு அவங்களுக்கு பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டெலிவரி பர்சன் வரத்துக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ டைம் கன்சப்ஷன் அதை பற்றி நான் பேச விரும்பல. பிகாஸ் இட் மேபி டியூ டு ஹிஸ் ஸ்பீட் எனிதிங் அவங்களோட சேஃப்டி கன்சர்ன் பண்ணி ஓட்டுறாங்க. அது நான் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எப்பவுமே டெலிவரியில். அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு 3 ஐட்டம் போட்டதுக்கு 2 ஐட்டம் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு டெலிவரி ஆச்சு. ஸோ பிரெட்ஸ் மட்டும்தான் எனக்கு டெலிவரி ஆச்சு, மில்க் டெலிவரி ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் திரும்பவும் என்ன பண்ணாங்க, டெலிவரி பர்சன் வந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் மேடம், வைக்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அக்ஷயகால்பால தான் மில்க் இது பண்ணியிருந்தேன், ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் ஊற்றும் போதே வந்துட்டு இந்த மாதிரி கெட்டு போன மாதிரி இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தேன் இந்த மாதிரி வந்துட்டு ஜூலை 6 முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி டேட் வந்து 07. ஓகேங்களா? இன்றைக்கி டேட் வந்துட்டு ஜூலை 7. எப்போது 11 o'clock 13 ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் ரிவ்யூ பண்ணது, கூகுள் ரிவ்யூ. அவங்களுமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்பவும் நான் இதை எடிட் பண்ணலான்னு, இல்லை இந்த மாதிரி டெலிவரி பர்சன் வந்து கொடுத்துட்டாங்க, மில்க் கெட்டு போயிருக்குன்னு டெலிவரி இது எடிட் பண்ணலான்னு பண்ணும்போது இத்தனை வேர்ட்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி டெலிவரி ஆகிடுச்சு, மில்க் கெட்டு போயிடுச்சுன்னு நான் பண்ணுறதுக்குள்ளே எக்ஸ்பைரியான மில்க் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்ட்டு அது எனக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. நீங்கள் வந்து எந்த கன்சர்னாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெயிலுக்கு அனுப்புங்க, உங்கள் காண்டாக்ட் மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது உடன்பாடே இல்லை. அது எப்படி வந்து இவ்வளோ ஒரு லெத்தர்ஜிக்காக இருப்பாங்கன்னு தெரியல. எக்ஸ்பைரியான மில்க்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் லைக் நான் அதை எடிட் பண்ண போகிறப்பவும் வந்துட்டு எனக்கு வேறு ஒரு ஆப்ஷனே இல்லை. நான் அந்த வேர்ட்ஸ்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க எக்ஸ்பைரியான மில்க் வந்து ஏன் வந்து அவங்க செக் பண்ணாமல் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாமே இதனால் எனக்கு நிறைய டிஸப்பாயின்மெண்ட். அட் த சேம் டைம் நான் ஜெப்டோ கிட்டேருந்து சுத்தமாக நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஒஸ்ட்டான சர்வீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் வந்து ஜெப்டோ ஸ்டார்டிங்லேருந்தே நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது நல்ல ஒரு சர்வீஸ் தான் கொடுத்தது. பட் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு அர்ஜென்சி, எனக்கு ஒரு பசி இருக்குது, நான் வந்து எனக்காக ஒரு மில்க் கூட என்னால் குடிக்க முடியலன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு பேட் சர்வீஸ் நான் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஒரு டெலிவரி பர்சன்கிட்ட சொல்லியுமே அனுப்பினேன், அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பினேன். பட் இருந்தாலும் இவ்வளோ ஒரு லெத்தர்ஜிக்காக இவ்வளோ ஒரு ஸோ நான் இதை கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் போட்டே ஆகணும். 0 சர்வீஸ் ஜெப்டோ.